What happened, Chitra? மிக்கு, என்னை யாரோ கார்ல துரத்திட்டு வராங்க. ஏன் ஏரியால உன்னை யார் துரத்துறது? வா பாப்போம். பாத்தியா என்ன கண்டதும் எப்படி ஓடிட்டாங்கன்னு? தேங்க்ஸ் மிக்கு, நல்ல வேளை நீ வந்த. கூல் டவுன் சித்ரா, நீ ஒன்னுத்துக்கும் வருத்தப்படாத. நான் அந்த தடி பசங்க யாருன்னு கண்டுபிடிச்சு ஒரு கைக்கு பாக்குறேன். யாருன்னு தெரியல, திடீர்னு என் மேல கார்ல மோத வந்துட்டாங்க. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆமா, நீ எங்க போய்கிட்டு இருந்த? வீட்டுக்கு தான். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி பார்த்தேன். அது வர மாதிரி தெரியல. அத நடந்து போலான்னு கிளம்பினேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. சரி நீ வா, நான் உன்னை வீட்டு வரைக்கும் வந்து விட்டுட்டு போறேன். இல்ல மிக்கு, நானே போய்க்கிறேன். எதுக்கு உனக்கு சிரமம்? எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. நான் போறத பார்த்துட்டு அந்த பசங்க மறுபடியும் வந்தாலும் வந்துருவாங்க. ஐயோ, அப்படின்னா வா போலாம். என்ன மிக்கு எதுவுமே பேசாம வர? இல்ல, யார் அந்த கார்ல வந்திருப்பாங்கன்னு தான் யோசிச்சுக்கிட்டு வரேன். அதான் எனக்கும் புரியல. இப்படி என்ன கொல்ல வர அளவுக்கு யாருக்கு என் மேல கோவம்? சித்ரா, நீ கேட்ட கேள்வியிலேயே பதிலும் இருக்கு. என்ன சொல்ற? உன் மேல யாருக்கு இவ்வளவு கோபம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா என்ன? யாருக்கு? மிக்கு, பாபா இருக்குங்கிறியா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஒன்னு சொல்லு மிக்கு, இப்படி கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத. அதுதான் சொல்லிட்டேனே, நீ கேட்ட கேள்வியிலேயே அதுக்கான பதிலும் இருக்குன்னு. அப்புறம் எதுக்கு அதை என் வாயால எதிர்பார்க்கற? பி ஃப்ராங்க் மிக்கு, எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும். சொல்லு, அது பாபுவோட வேலை தானா? சித்ரா, நான் எப்போ எதை சொன்னாலும் ஏதோ பாபு மேல பொறாமையில சொல்றேன்னு சொல்லுவ. அப்புறம் எப்படி நான் ஓப்பனா சொல்றது? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். நீ தைரியமா சொல்லு மிக்கு. ஓகே சித்ரா, நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால சொல்றேன். அந்த காரை பார்த்தா பாபுவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கார் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா கன்ஃபார்ம் பண்ணாம சொல்லக்கூடாதுல்ல. என்ன சொல்ற? பாபுவோட ஃப்ரெண்ட் கார் மாதிரியா? பாபுக்கு தான் உன்னை விட்டு வேற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, அப்புறம் எப்படி? பாத்தியா, இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். உடனே என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டல. ஐயோ மிக்கு, நான் சந்தேகப்படல. என்னோட சந்தேகத்தை தான் கேட்டேன். நீ தப்பா புரிஞ்சுக்காத. சரி விடு. இப்பெல்லாம் பாபுவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் சாதாரணமானவங்க இல்ல, ரொம்ப மோசமானவங்க. பாபுக்கு அப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? என்னால் நம்பவே முடியல. யா சித்ரா, அவங்க பாபுக்காக எதையும் பண்ணக்கூடியவங்க. நான் எப்பவும் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறதுனால பாபு என்கிட்ட கூட இருந்து விலக ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவங்க தான் பண்ணிருப்பாங்கங்கறியா? இருக்கலாம். நான் எதுக்கும் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். அவங்க கையில நீ மாட்டின அவ்வளவுதான். அவனுங்க எல்லாம் என்ன மாதிரி உன்னை புரிஞ்சு வச்சுக்கிட்டவங்க இல்ல. ஓ காட், ஏன் தான் பாபுக்கு இப்படி புத்தி போகுதோ? அக்கா விஷயத்துல வேற என்னால ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கு. சித்ரா, இப்படியே போனா உனக்கு ஏதாவது பெரிய ஆபத்துல தான் வந்து முடியும். என்ன மிக்கு, நீ வேற என்ன பயமுறுத்திக்கிட்டு? பயமுறுத்துறதுக்காக சொல்ல சித்ரா, நான் எப்பவுமே நிஜத்தை மட்டும்தான் பேசுவேன். அப்போ என்னதான் பண்ணலாங்கிற? நான் நேரா போய் அவன்கிட்ட கேட்டுட்டுமா? நீ அவன்கிட்ட போய் கேட்கறதுனால மட்டும் அவன் அப்படியே ஒத்துக்குவான் பாரு. ஒத்துக்க மாட்டான்தா? அதுக்காக அவனை அப்படியே விட்டுட சொல்றியா? சித்ரா, முள்ள முள்ளால தான் எடுக்கணும்பாங்க. நீ கொஞ்சம் அவசரப்படாம இரு. நான் எதுக்கு இருக்கேன்? முதல்ல பண்ணுனது யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம், அப்புறம் ஆக வேண்டியதை பார்க்கலாம். மிக்கு, நீ சொல்றதுலயே அர்த்தம் இருக்கு. பிரச்சனைன்னு வந்தா அதுக்கு எப்படியாவது சொல்யூஷனை நாம தான் கண்டுபிடிச்சாகணும். நீ எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லு. டோன்ட் வரி சித்ரா,
உனக்கு எப்பவும் நான் இருக்கேன். அதை மனசுல வச்சுக்க. பை மிக்கு. see you. வைரஸ் என்னோட ஃபேமிலி வீட்டில் இல்லை, அதனால கொஞ்ச நாளாக வீட்லேயே தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வீடு இருக்கே, நீ ஏன்ப்பா கவலைப்படுற? நான் ஒன்றும் கவலைப்படல. சரி சரி, எனக்கு ஒரு சிகரெட் தாப்பா. தரேன்ப்பா, என்கிட்ட தீப்பெட்டி இருக்கு, நான் 10 வச்சே தந்துடுறேன். இப்ப கொஞ்சம் முன்னாடி இதே குச்சி கப்புன்னு பத்திச்சு, இப்ப பத்த மாட்டாங்குது. பத்தின குச்சி எப்படிப்பா திரும்பவும் பத்தும்? நீயும் உன் குச்சியும். சரி சரி விட்டுடு. வைரஸ், சிகரெட் பிடிக்கிறத விடுறது ரொம்ப சுலபம்னு சொல்றாங்க. நானும் ட்ரை பண்றேன், முடியலப்பா. அதுல என்னப்பா கஷ்டம்? நானே 100 தடவைக்கு மேல சிகரெட் பிடிக்கிறத நிறுத்தி இருக்கிறேன்னா பாத்துக்கங்க. வைரஸ், உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, கொஞ்சம் குறைச்சு குடிப்பா. மோகன், பாபுவை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன், மறந்துடுச்சு. திரும்பவும் என்னப்பா பிரச்சனை? இல்லப்பா, பாபு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினான். ஓஹோ, அவன் வருத்தப்பட்டு பேசினான்னு நீ உருகிட்டியா? நீ நினைக்கிறது போல இல்ல மோகன், அவனுக்கு அவங்க அம்மா மேல உசுறு. நம்ம சித்ரா போய் அவங்க அம்மா கிட்ட இல்லாத புள்ள சொல்லியிருக்கான்னு ரொம்ப வருத்தப்பட்டான்ப்பா. வைரஸ், நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நீ இந்த பாவு பேச்சை கேட்டுட்டு சித்ராவை தப்பா நினைக்காதுன்னு. சித்ரா நல்ல பொண்ணு, அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு அவன் பேச்சை கேட்டுட்டு என்கிட்ட சொல்ற? பாபு சொல்றதுலயும் விஷயம் இருக்குப்பா. அப்படி என்ன விஷயம் இருக்கு? மேகலா உங்க அக்கா குடும்பத்துக்கு யாரு? ஏன் தேவையில்லாம உங்க அக்கா ஹஸ்பண்டும் சித்ராவும் மேகலா விஷயத்துல தலையிடணும்னு கேக்குறான். ராஸ்கல், அப்படியாப்பா இப்ப பண்ணிட்டு இருக்கான்? பாபு ஏதோ அந்த பொண்ணுக்கு உதவி செய்ய போய் தன்னை அந்த பொண்ணோட சேர்த்து வச்சிருவாங்களோன்னு ரொம்ப பயப்படுறான்பா. ஓஹோ, அவனுக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்கா? அவனை தொலைச்சு. மோகன், நீ என்ன பேசுன எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, கொஞ்சம் புரியும்படியா சொல்லுப்பா. வேணா வைரஸ், நாம இப்ப சந்தோஷமா இருக்கணும்னு குடிச்சிட்டு இருக்கோம். அவன் பேச்சை இதோட விட்டுரு. சரிப்பா, என்ன மன்னிச்சிரு. வைரஸ், கொஞ்சம் இருந்துக்கோ, நான் கொஞ்சம் ரைஸ் போட்டுட்டு வந்துடுறேன். மோகன், பாருப்பா இந்த கூத்த. சொல்லு என்னன்னு. உண்மையாவே காதலிக்கிறவங்கள்ட்ட வாக்கெடுத்தப்போ சராசரியா அவங்க மாசம் 500 கிஸ் கொடுத்துக்கிறாங்களாம். முட்டாளுங்க. ஏன்பா அப்படி சொல்ற? இல்லையா, அவங்க ஒவ்வொரு மாசமும் எண்ணிட்டு இருந்த சமயத்துல இன்னொரு 500 கிஸ் கொடுத்துருக்கலாம்ல. சித்ரா, நாங்க ராகேஷோட பேரண்ட்ஸ். வாங்க வாங்க. அப்புறம் எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
அப்பா வெளியே போயிருக்காரு. தெரியுமா, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் வர்றோம். உட்காருங்க, ம். நான் காஃபி எடுத்துட்டு வரேன். வீட்டை பார்க்க நல்லா இருக்குல்ல? ம், ஆமா. அப்புறம் சித்ரா, அம்மா எப்போ வராங்க? அநேகமா நெக்ஸ்ட் வீக் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க உடம்பு நிலைமைய பார்த்து தான் டிசைட் பண்ணுவாங்க. நாங்க உன்னை பார்க்க வரணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு தான் முடிஞ்சது. நீங்க பெரியவங்க, நான் தான் உங்களை பார்க்க வந்திருக்கணும். ஆனா எங்க அம்மாவால தான் முடியாம போச்சு. பரவாயில்லம்மா, அதான் நாங்க வந்துட்டோமே. நான் முதல்ல உங்க 2 பேருக்கும் சாரி சொல்லணும். என்னாலதான் உங்க குடும்பத்திலயும் ஏகப்பட்ட குழப்பம் ஆச்சு. அப்படி ஒண்ணும் இல்லம்மா, நாங்க எதையுமே தப்பா எடுத்துக்கல. நீங்க பெரிய மனசோட இப்படி சொல்றீங்க. ஆனா ராகேஷ்க்கும் எனக்கும் ப்ரொபோசல் பார்க்க போய் தானே இவ்வளவும் வந்துச்சு. நாங்க எப்பவுமே உன்னை தப்பா நினைச்சது இல்ல. ஆமா சித்ரா, இந்த ப்ரொபோசலுக்கு முன்னாடியே நாங்க உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க இப்படி எல்லாம் பேசுறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எங்க அம்மாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவங்க கிட்ட நான் பேசுறேன். நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா. அம்மாவுக்கு கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி. அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் போக போக சரியாயிடும். நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். ஆனா நான் அம்மா கிட்ட உறுதியா சொல்லிட்டேன், கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது ராகேஷ் கொடுத்தான், இல்லாட்டி நான் இப்படியே இருந்துடுவேன்னு. நீ வருத்தப்படாத சித்ரா. உங்க அம்மாவும் நல்லவங்க தான், ஆனா ஏதோ புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான். அவங்க யாரை நம்பணுமோ நம்ப மாட்டாங்க. இந்த அருணா சித்தி மாதிரியானவங்கள மட்டும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா பிரச்சனையுமே இந்த சித்தியால தான் வந்துச்சு. எங்களுக்கு கூட உங்க சித்தி சொன்னதை கேட்டு ரொம்ப குழப்பமா தான் இருந்துச்சு. அப்புறம் அது உண்மையா இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சொந்தக்காரங்களே இப்படி இருக்கும்போது மத்தவங்க எப்படி இருப்பாங்க? உண்மைதான், அதான் நாமளே நேரடியா பேசிடலான்னு வந்துட்டோம். அன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசே நிம்மதியாச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்களும் உன்னை பார்க்கணும்னு வந்தோம். சித்ரா, உனக்கும் ராகேஷுக்கும் பிடிச்சு போச்சு இல்ல? ஆமா, அப்புறம் நீங்க யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உண்மைதான். ஆனா உங்க அம்மா சம்மதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. ஆமா சித்ரா. கண்டிப்பா, நான் எப்பவுமே அவங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சரி சித்ரா, நாங்க கிளம்புறோம். அப்பாவை கேட்டதா சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வாமா. நான் அப்பா கூட ஒரு நாள் வரேன். வாமா. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். சரி. ராகுலன், ரொம்ப தேங்க்ஸ்பா. எதுக்கு சார் திடீர்னு? கொஞ்ச நாளா நம்ம பிசினஸ் ரொம்ப முடங்கி இருந்துச்சு. க்ளோஸ் பண்ணிடலாமான்னு கூட தோணுச்சு. விடிஎம் சார், பிசினஸ்னா அப்படி இப்படி தான் இருக்கும். அதுக்காக ஏன் வருத்தப்படுறீங்க? ஆனா இப்ப நிலைமை நல்லபடியா வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் நீ திரும்பி ஆபீஸ்க்கு வந்த பிறகுதான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம பிசினஸை இப்படியே விட்டுட முடியாதுன்னு தான் கொஞ்சம் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அப்புறம் பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், என்கிட்டயும் பேசினாங்க. ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கேன். லோன் கிடைச்சிடுமா ராகுலன்? நிச்சயமா விடிஎம் சார், அது ஏன் பொறுப்பு. தேங்க்ஸ் ராகுலன். ஆனால் சில டாக்குமெண்ட்ஸை ஃபோர்ஜ் பண்ணி தான் பேங்க் லோன் எடுக்க வேண்டியிருக்கு. ராகுலன், பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம். நீ என்ன வேணும்னாலும் பண்ண.
அதுக்கு நான் பொறுப்பு. அது மட்டும் இல்ல, தெரிஞ்ச கம்பெனி ஒன்று நமக்கு பணம் தரணும்னு டாக்குமெண்ட்ஸ் தயாரிச்சிருக்கேன். அப்படியா? நல்லதுப்பா. அது என்ன கம்பெனி? எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கம்பெனி தான். இதனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வராம பாத்துக்கணும் ப்ளீஸ். ராகுலன், அந்த கம்பெனியை உன் கம்பெனினே நினைச்சுக்கிறேன். என்ன சொல்றீங்க? இல்ல, அந்த கம்பெனி உன் கம்பெனியா இருந்தா எப்படி காப்பாத்துவேனோ அப்படி காப்பாத்துறேன்னு சொல்றேன். ஓ அப்படியா, தேங்க்ஸ். ஏன்பா ராகுலன், உன் பையனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சுச்சா? இன்னும் இல்ல. என் வைஃப் வேற ரொம்ப அப்செட் ஆகி ஊருக்கு போயிட்டா. வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம போச்சு. அடடா, விஷயம் அவ்வளவு தூரம் மோசமாயிடுச்சா? ஆமா, இதனால எந்த வேலையும் ஒழுங்கா பண்ண முடியல. இல்லைன்னா நம்ம பிசினஸ ஓஹோன்னு கொண்டு வந்திருப்பேன் விட்டியம் சார். உன் நிலைமை புரியுது ராகுலன். நீ வருத்தப்படாத. உன் பையன் சீக்கிரம் கிடைச்சிருவான். அந்த நம்பிக்கையில தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் பண்ணின தப்புக்கு ஆண்டவன் தண்டனையை அதிகமாவே தந்துட்டான். என்னை பொறுத்தவரை நீ தப்பு பண்ணக்கூடியவனா எனக்கு தெரியல. இல்ல விட்டியம் சார், தப்பு பண்ணாதவங்களே இந்த உலகத்துல இல்ல. என்ன, என் பிள்ளைய கடத்தி வச்சு என்ன சீக்கிரமே ஒரு நல்ல மனுஷனா மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். உனக்கு யார் மேல சந்தேகம் ராகுலன்? ஒருவேளை இது மகேஷோட வேலையா இருக்குமா? இல்ல சார், மகேஷுக்கு என் மேல கோபம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க தான். ஆனா இப்படி மனுஷத்தன்மையே எல்லாம் நடந்துக்குவான்னு நான் நினைக்கல. ஆனா அது யாரா இருந்தாலும் என்ன தண்டிச்சிருக்கணும். அதை விட்டு என் வைஃப் பிள்ளைன்னு இறங்கிட்டாங்க. அதைத்தான் என்னால பொறுத்துக்க முடியல. என்ன பண்றது? நான் யாரையாவது கடத்தி கஷ்டப்படுத்தினேன்னு அவங்க நினைச்சா என்னத்தானே பழி வாங்கணும் விட்டியம் சார். ஏன்பா இப்படிலாம் பேசுற? நீ ஏன் இப்படி பண்ண போற? கவலைப்படாத, உன் பையன் வெகு சீக்கிரத்துல கிடைச்சிருவான். என்ன நம்ப.